அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 26ஆம் தேதி, தேய்பிறை, சப்தமி திதி காலை 8:24 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி, அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் 3:40 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்னைக்கு உதவாதவன் ஆருக்கும் ஆகான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அம்மாவுக்கு உதவி செய்யாதவங்க உலகத்தில் யாருக்கும் உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பெற்ற தாயை பேணி வளர்த்து பெற்ற தாயை தெய்வமாக மதித்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். வரவேண்டியது எல்லாமே நல்ல விதத்தில் வரும். அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மகளுடைய கல்யாண விஷயமா இன்றைக்கி சிலதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. பொருந்துகிற ஜாதகம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அன்னம் இட்டவர் வீட்டில் கன்னம் இடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நமக்கு சாப்பாடு போட்டு நம்மளை வளர்த்தவங்க, நமக்கு உதவுனவங்க, அவங்களுக்கு நாம் உபத்திரவம் தரக்கூடாது, அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பொதுவாகவே எல்லோருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் அனைவருக்கும் உதவிகளை செய்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. நன்றி மறவாத குணங்களுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் முழு ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனாலும் எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால பயணங்களின் போதும் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. டிரைவர்லாம் மாற்றுறதா இருந்தால் விசாரித்து பார்த்துட்டு டிரைவரை உட்கார வைங்க. திடீர்னு யார் மூலமாக வந்தாங்க, 10 நாள் இருந்தாங்க, அப்புறம் பெருசாக ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடாதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலும் நல்ல பேர் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க.
ஆமாங்க, உதிக்கும் போதே விதிக்கப்பட்டதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நம்முடைய தலையெழுத்து ஒன்றும் மாறாது. இருந்தாலும் நம்ம கடமையை நாம் செய்வோம், கடவுளையும் நினைப்போம், கடமையையும் செய்வோங்கிற குணங்களோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 4ஆம் இடத்திலும் உங்களுக்கு புது யோசனைகளை கொடுத்துட்டுருப்பாருங்க. தை மாதம் பிறந்தோடனே வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்றைய தினம் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சனி பகவான் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. அதே போல் சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சமானவங்க எது கேட்டாலும் நாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி அன்பு இருந்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்பாளர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எப்பொழுதுமே இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இடம் ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ரேட்டு கட்டுப்படியாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட புதுசாக சில நுணுக்கங்களை இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்திலேயும் உயரதிகாரிகள் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, பொருள் உடையாரை அரசன் விரும்புவான், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு விரும்புவான். ஆனால் அறிவு உடையவர்களை எப்பொழுதும் அருகிலேயே வைத்து கொள்வான். அப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள், அறிவாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்
அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நல்ல விதமாக ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, 64 அடி கம்பத்தின் மீது ஏறி ஆடினாலும் அடியில் இறங்கி தான் யாசகம் வாங்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தாலும், எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும், அடிமட்டத்திலேருந்து நாம் முன்னேறினதை, அந்த கால வாழ்க்கையை ஒரு துளியும் மறக்காமல் எங்கும் எப்போதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வேலை சுமை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:40 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பொறுமையாக இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் மதியம் 3:40 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு கோபம் இல்லாமல் வரும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் சுமாராக தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிந்தறிந்து செய்கிற பாவத்தை அழுதுதான் தொலைக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க பாவமெல்லாம் என்னத்துக்கு நாம் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாம் புண்ணியத்தை செய்வோம். புண்ணியத்தை செய்தோம்னா சிரிச்சுட்டே இருக்கலாம், பாவத்தை பண்ணோம்னா அழுதுன்னு இருக்கணும். அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அறிந்த காலத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய உதவும் மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தான், ஆனால் நியாயமான செலவுகளாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். போட்டிகள்லையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஏதோ 6வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துன்னு இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நோய் நொடி உபாதைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை செய்து முடித்துட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கால நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள்
நீங்கள் தாங்க. காலம் தவறினால் அப்புறம் எல்லாம் தவறிவிடுங்கிறதையும் தெரிந்து வைத்து கொண்டு சுட சுட எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அக்கா அண்ணன் மூலமாக நல்ல செய்திகள் தேடி வரும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சுப செலவுகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி தேடி வரும். வியாபாரத்தில் இன்றைக்கி லாபமெல்லாம் நல்லா இருக்குதுங்க. புது ஏஜென்சி எடுப்பீங்க. வாடிக்கையாளருடைய நாடி துடிப்பை இன்றைக்கி பிடிச்சு பார்த்து அடுத்தது வியாபாரத்தை எப்படி பெருக்கி கொண்டு வரலான்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடாது செய்தவன் படாது படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் ஏன் கெடுதல் பண்ணுவான, அப்புறம் நாம் ஏன் கஷ்டத்தை அனுபவிப்பான, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வழியை பார்த்துட்டு நாம் போயிட்டே இருக்கலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை தேடி விஐபிகள் வருவாங்க. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலெல்லாம் ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. எடுத்ததை முடிக்காமல் இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதை தொட்டாலும் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அதை ராப்பகலாக உழைத்து முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. பணப்பற்றாக்குறை செலவுகள் அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருக்கீங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் செவ்வாயும் மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு, கவலை இல்லாமல் நாம் இருந்தோமே, இப்போ இப்படி ஆயிட்டமேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அடக்கம் உடையார் அறிஞர்
அடங்கார் கல்லார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அடக்கமாக இருப்பாங்க, அதிகம் படித்தவங்க, குறைவாக படித்தவங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் நிறைகுடம் ததும்பாது என்பதனை புரிந்து வைத்து கொண்டு, எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டும் எதுவும் தெரியாதது போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவுகள் தான், குடும்பத்திலேயும் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் தான். யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க? யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியெல்லாம் நான் உழைச்சின்னு இருக்கேன் தெரியுமா? இந்த குடும்பத்தை ஒசத்துறதுக்கு ராப்பகலாக நான் உழைச்சின்னு இருக்கேனேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. 2 நாளாகவே சந்திராஷ்டமம் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்குது. மதியம் 3:40 வரைக்குமே இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக லாபம் இல்லாமல் நஷ்டமாக போச்சு இல்லைங்களா? அந்த நிலைமை மாறி இன்றைக்கி லாபம் உண்டாகும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, அகல உழுவுவதை விட ஆழ உழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும்னு சும்மா 4 விஷயத்தை அரைகுறையாக தெரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதனுடைய உள் விஷயங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி தொடங்கி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:40 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் கனிவாக நடத்துறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.